வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல முருங்கைக்காய் வெங்காய காரக்கறி பண்ண போறோம். வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணியிருக்கிற இந்த கறி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 3 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 20 பீசஸ் இருக்கு. இந்த மிக்ஸி ஜார்ல 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 இன்ச் அளவுள்ள கட் பண்ண இஞ்சி, 10 பல் பூண்டை தோலோடையே சேர்த்திருக்கேன். இது கூட 10-15 போல கறிவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இதை தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ண முருங்கைக்காய், இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த முருங்கைக்காயை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி முருங்கைக்காயை வதக்கிட்டு நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த விழுதும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். மசாலா விழுது சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் மட்டும் போதும். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய முருங்கைக்காய் வெங்காய காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.